கனடாவில் 2026ஆம் ஆண்டில் உணவுப் பொருட்களின் விலைகள் சடுதியாக உயர்ந்துள்ளன. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது ஒட்டுமொத்த உணவு பணவீக்கம் 3.5% அதிகரித்துள்ளது. ஆனால் சில உணவுப் பொருட்களின் விலை இதனைவிட அதிகமாக உயர்ந்துள்ளது. அந்த வகையில் மாட்டிறைச்சியின் விலை உயர்வு உணவு பணவீக்கத்தை உயர்த்துவதில் முக்கிய பங்கு வகித்துள்ளது. குறைந்த வழங்கல் மற்றும் அதிக கேள்வி காரணமாக ஸ்ட்ரிப்லைன், சிர்லைன் மற்றும் அரைத்த மாட்டிறைச்சி போன்ற வெவ்வேறு வகைகளின் விலை மிகவும் அதிகரித்துள்ளது. 1 கிலோகிராம் சிர்லைன் மாட்டிறைச்சி விலை $2.74 அதிகரித்து $28.94 எட்டியுள்ளது. மேலும் அரைத்த மாட்டிறைச்சியின் விலை $30.56 உள்ளது. அத்துடன் கோப்பியின் விலையும் அதிகரித்தது. ஒரு சாதாரண 340 கிராம் அரைத்த கோப்பி பொதியின் விலை இப்போது $9.39 அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே அரைத்த கோப்பி பொதியின் விலை $7.78 இருந்தது. அத்துடன் தக்காளி மற்றும் வாழைப்பழங்களின் விலைகளிலும் குறிப்பிடத்தக்க உயர்வு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை முட்டை, வெங்காயம் மற்றும் கோழி, கால் இறைச்சி போன்ற சில பொருட்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. ஒட்டுமொத்தமாக உணவு பணவீக்கம் சாதாரண பணவீக்கத்தை விட வேகமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது.